வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். சில பேசிக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். பிஸ்னஸ் எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த கோர்ஸில் வந்து நம்ம கற்றுக்க போகிறது எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, பிஸ்னஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது, பிஸ்னஸ்க்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வர்றது, எப்படி அதை ஒரு பிராண்டாக மாற்றுறது, அதுக்கு நடுவில் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். நாம் பண்ணிகிட்டு இருக்கிற பேர் என்ன, இது வந்து என்ன சொல்லணும், பிஸ்னஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் சென்டர், அதாவது பிஸ்னஸ்ன்னு ஒன்று நடந்தாலே ப்ராஃபிட்னு ஒன்று வரணும். இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க பிஸ்னஸில் ப்ராஃபிட் வருதா, இல்லை ப்ராஃபிட் வர்ற மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுறோமா, இல்லை ஓட்டிகிட்டு இருக்கோமா? 90% ஓட்டிகிட்டு தான் இருப்போம். ஏன்னா இதில் எல்லோரும் பில்லியனர்ஸாக இருக்க மாட்டோம். அதில் மொத்தம் 5% பேர் தான் ஒரு பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். அதில் ஒருத்தர் தான் சம்பாதிக்க முடியும். மீதி 4 பேர், அதாவது நான் சொல்கிறேன் பாருங்கள், 100 பேர் பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்கன்னா 5 பேர் ஜெயிப்பாங்க, சரியா? 95 பேர் காண போயிடுவாங்க. அந்த 5 பேரில் ஒருத்தர் தான் அவர் நினச்ச அளவுக்கு பணம் சம்பாதிப்பார். 4 பேர் ஓட்டுவாங்க. இந்த மீதி இருக்க 95 பேரும் ஓட்டி பார்த்துட்டு ஒரு நாள் காணா போயிடுவாங்க. இதை தான் இப்போ இருக்கிற ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் சொல்லுது. அப்போ நம்ம அந்த 1ல் இருக்கணுமா, மீதி இருக்க 4ல் இருக்கணுமா, மீதி இருக்க 95ல் இருக்கணுமா? இதை கற்றுக்கணும் முதல்ல, சரியா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் ப்ராஃபிட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ப்ராஃபிட்ன்றது எல்லா செலவும் போக நாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற காசு, சரியா? சில பேர் நிறைய சம்பாதிப்பாங்க, ஒன்றும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, சரியா? பாக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு என்னோடய குரு கேட்பாங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்குது, என்னென்னோ பண்ண, சரி எவ்வளோ எடுத்துகிட்டு போகிற வீட்டுக்கு, அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. எண்ட் ஆஃப் த டே ஒன்றுமே இருக்காது. அதுக்கு எம்ப்ளாயாகவே இருந்திருக்கலாம்ல, சரியா? இப்போ இதில் வந்து 2 பேசிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரலான்ட்டு இருக்கேன், எப்படி வந்து ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. முதல் விஷயம் என்னென்னா கற்றுக்கிட்டோம், ப்ராஃபிட் சென்டராக இருக்கணும். எது பண்ணாலும் ப்ராஃபிட் வரணும். ப்ராஃபிட்டுக்கான ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் பண்ணணும். உங்கள் செலவு போக கையில் இருக்க காசு தான் உங்களோட ப்ராஃபிட். ஓகே, இதுக்கு வந்து என்ன சொல்லுவேன்னா, குட்டி விஷயங்கள், ஒரு விஷயம் இருக்குது, குட்டி விஷயங்கள் செய்யும் போது தான் பணம் நமக்கு நிறைய வருது. அதை வந்து என்ன சொல்லணும்னா ஃபினான்ஷியல் ரிவார்டு அப்படின்னு நான் சொல்வேன். ஃபினான்ஷியல் ரிவார்டு, இந்த ஃபினான்ஷியல் ரிவார்டு 3 காரணங்கள் வச்சு தான் வருது. இதை நம்ம கற்றுக்கணும். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், அது என்ன ஃபினான்ஷியல் ரிவார்டு. இப்போ நம்ம பிஸ்னஸில் 10 கிளைண்ட் இருக்காங்க, ஒரு கிளைண்ட்டுக்கு 30,000 ப்ராஃபிட்டு, 10 கிளைண்ட்டுக்கு 30,000 × 3 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ ஒவ்வொரு விஷயங்கள் பண்ண பணம் வரணும்ல. அப்போ அந்த ரிவார்டு கிடைக்கணும். ஒரு ஆக்ஷன் ஈக்குவல் டு ரிவார்டு, ஒரு ஆக்ஷன் ஈக்குவல் டு ரியாக்ஷன், ஒரு ஆக்ஷன் ஈக்குவல் டு ப்ராஃபிட். இந்த ரிவார்டு எப்படி எடுக்கிறதுனா 3 காரணங்களால் தான் எடுக்க முடியும். ஒன்று, ரிஸ்க் எடுக்காமல் எந்த ஒரு பிஸ்னஸையும் ஜெயிக்க முடியாது. அது டிசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், ரிசோர்ஸை வேலைக்கு எடுக்கிறது அல்லது சாக் பண்ணுறது, தூக்குறது, ஒருத்தனை வேலைக்கு எடுக்கிறது, ஒருத்தனை வேலையை விட்டு தூக்குறது, அது ஒரு டிசிஷன் மேக்கிங் தான். அது மாதிரி நீங்கள் எடுக்கிற டிசிஷன் மேக்கிங், ரிஸ்க் பேஸ்டு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப முக்கியம். 2வது விஷயம் இனோவேஷன். இது ரொம்ப முக்கியம். புதுசாக அதை பண்ணிகிட்டு இருக்கணும். அதான் நான் சொல்லுவேன், பிஸ்னஸ் ஈக்குவல் டு ஃப்ரெஷ் பிளட், யங் பிளட்னு சொல்லுவேன். ஃப்ரெஷ் பிளட் வரணும். பிஸ்னஸில் ஃப்ரெஷ் பிளட் வரல அப்படின்னா கம்பெனி காண போயிடும். அரைச்சமாகவே அரைக்கிறது, செய்கிற வேலையே செய்கிறது, காப்பி பேஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இனோவேட்டிவாக திங்க் பண்ணணும். எனக்கு இவ்வளோ பணம் வேணும், அதுக்கு என்ன பண்ணணும், என்ன புதுசாக கண்டுபிடிச்சா நான் சம்பாதிப்பேன். இப்போ பிஸ்னஸில் பாருங்கள், ஓலான்னு ஒரு கான்செப்ட் கிடையாது, ஒரு சாஃப்ட்வேர் டாக்ஸி, அதாவது ஆப் டாக்ஸி கிடையாது. ஆப் டாக்ஸி வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன இனோவேட்டிவாக பண்ணியிருக்கீங்க? 2வது பாயிண்ட். 3வது, இது ரொம்ப முக்கியம். முதல்ல ரிஸ்க் எடுக்கணும், 2வது இனோவேட்டிவாக இருக்கணும், 3வது எஃபோர்ட். இதுதான் யாரும் பண்ணுறதே இல்லை. அரைச்சமாக வரைக்கிறது கூட பரவாயில்ல, எஃபோர்ட்டே போடாமல் பணம் வரும் நம்புறதை விட ஒரு மடத்தனம் உலகத்தில் இருக்க முடியுமா? நான் செய்கிறத செய்வேன், புதுசாக எதுவும் செய்ய மாட்டேன், ஆனால் காசு வரும். நான் செய்கிறத செய்வேன், எதுவும் ஒரு எஃபிஷியண்ட்டாக பண்ண மாட்டேன், என்னுடைய டேலண்ட்டுக்கு நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தால் எப்படி பணம் வரும்? ஒவ்வொரு நாளும் ரெவ்யூ மானிட்டர் பண்ணணும். இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் ஆஃபீஸில் போய் உட்காந்தனே, இந்த பிஸ்னஸில் இருக்கனே, என்ன கிடைச்சது? ஒன்று பணம் கிடைக்கும் அல்லது அனுபவம் கிடைக்கும். இன்றைக்கி பணம் கிடைச்சதா? டெய்லி அனுபவம் கிடச்சிட்ருந்தே இருந்துச்சுன்னு வச்சிங்க, அதுக்கப்புறம் கதையே வேறு, சரியா? அனுபவத்தை தேடி நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கல. எதை தேடி ஆரம்பித்தோம்? பணத்தை தேடி ஆரம்பித்தோம். எதுவுமே ஆறுதல் தேடியோ, அதுக்கான நம்ம போனது அன்பை தேடி, சரி? அது ஆறுதலாக நம்மளை 4 பேர் சொல்லிடக்கூடாது. நம்ம பிஸ்னஸ்க்கு போனது காசு தேடி,
பாடத்தை கற்றுக்க போயிருக்கோம், நம்ம கிளாஸ் படிக்க போயிருக்கோம், நம்ம காசை போட்டு கற்றுக்கணுமா பாடம்? அப்போ என்ன பண்ணணும்? ரெவ்யூ அண்ட் மானிட்டர் இருக்கணும், பணம் வரணும். இன்றைக்கி டே 1 காலைல ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சது, நம்ம எஃபோர்ட்டுக்கு ஒரு கூலி இருக்கா இல்லையா, ரைட், அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன ஓகே லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். ஃபினான்ஷியல் ரிவார்டுன்னு நான் சொன்னேன், சரியா? இப்போ இன்னொரு வேர்டை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதெல்லாம் என்னோடய பெய்டு கிளைண்ட்டுக்கு சொல்லித்தரேன். எல்லாராலும் நீங்கள் இதை கேட்டுட்டு இருக்க எல்லாராலும் என்கிட்ட பெய்டு கிளைண்ட்டாக வர முடியாதுன்றதால தான் இதில் நான் உங்களுக்கு இதில் வாட்ஸ்அப் ட்ரைனிங்கில் சொல்லித்தரேன், சரியா? முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஃபினான்ஷியல் பேஸை க்ரியேட் பண்ணணும். இது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. எதுக்கு? நம்மளுடைய ஃப்யூச்சர் க்ரோத் அண்ட் ஃப்யூச்சர் க்ரோத்துக்கும் ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் நாம் ஒரு ஃபினான்ஸ் பேஸை க்ரியேட் பண்ணி வைக்கணும். ஃபினான்ஷியல் பேஸ்னால் என்ன, அதை எப்படி பண்ணுறதுன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும் பிஸ்னஸ்னால் அப்படின்னு நம்ம கற்றுக்கணும். இதில் 2 பாயிண்ட் நான் சொல்லித்தரேன். இந்த பிஸ்னஸில் வந்து மொத்தம் 6 கோர் ஏரியாஸ் இருக்குது பிஸ்னஸில் பேசிக்காக, சரியா? முதல் கோர் ஏரியா ரெக்ரூட்டிங். ஒரு ரிசோர்ஸை வேலைக்கு எடுக்கும்போது அவர்கிட்ட எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கணும் அதை ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு தெரியணும், சரியா? 2வது விஷயம், நீங்கள் பிஸ்னஸ் வந்ததில் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரணும்னு தெரியணும். இது தெரியாமல் தான் நிறைய பேர் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த கேள்விக்கு பதில் என்ன, நீங்கள் சொல்லி பாருங்களேன் வேணாம், சரியா? நீங்கள் ஒரு ரிசோர்ஸ் எடுக்கும்போது எத்தனை பர்சன்டேஜ் அவர்கிட்ட ப்ராஃபிட் எடுக்கணும், இந்த கேள்வியை நான் கேட்குறேன். 2வது, நீங்கள் பிஸ்னஸ் எடுக்கும்போது வேலையில் இருந்தீங்க, ஒரு சம்பாரிச்சிங்க, ஆனால் இங்கே வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு பணம் வேணும், எக்ஸ்ட்ரா வேணும்? வேலையிலேயே வர்ற காசு போதும்னா நீங்கள் வேலைக்கே இருந்திருக்கலாம்ல. அப்போ எத்தனை மடங்கு பணம் உங்களுக்கு வேணும்? வேலையை விட்டு வந்துட்டீங்க, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடம் வேணும்னு, யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன்னு பிஸ்னஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த பிஸ்னஸில் எத்தனை மடங்கு நீங்கள் செஞ்ச வேலையில் கிடைச்ச சம்பளத்தை விட அதிகமாக கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த 2 கேள்விக்கும் பதிலை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, ஒரு ரிசோர்ஸ், ஒரு எம்ப்ளாயி எடுத்தால் அவர்கிட்ட ஒரு சம்பளம் இப்போ வந்து 10,000 ரூபா கொடுக்குறீங்கன்னா அவர் எத்தனை மடங்கு அவர்கிட்ட வந்து ப்ராஃபிட் எடுக்கணும்? 2வது, நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா, வேலையை விட்டு இங்கே வந்திருக்கீங்கன்னா எவ்வளோ பணம் நீங்கள் சம்பாதிக்கணும்? இதுக்கான பதிலை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.